மாதவிடாய் உண்மையில் அசுத்தமானதா அல்லது 1000 ஆண்டுகளாக மறைக்கப்பட்ட ஒரு புனிதமான ரகசியமா? நம்மில் பலர் மாதவிடாய் என்றால் அசுத்தம் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்தியாவின் ஒரு மர்மமான கோவில் அதற்கு நேர்மாறான உண்மையை சொல்கிறது. இங்கு மாதவிடாய் புனிதமானதாக கருதப்படுகிறது. மேலும் அந்த பெண் தெய்வமே மாதவிடாய் அடைவதாக நம்பப்படுகிறது. ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். மாதவிடாய் உண்மையிலேயே அசுத்தமானதா இருந்திருந்தால் இப்படிப்பட்ட கோவில் எப்படி உருவாகியிருக்கும்? பண்டைய இந்திய மரபுகளில் மாதவிடாய் பயப்பட வேண்டிய ஒன்றாக இல்லை. அது சக்தியின் அடையாளமாக மதிக்கப்பட்டது. பெண்கள் ஒரு உயிரை உருவாக்கும் திறனை கொண்டவர்கள். அந்த அதிசயத்தை மக்கள் வியப்புடன் பார்த்தனர். ரத்தம் சிந்துவது பலவீனமல்ல, அது படைப்பின் சக்தி. மாதவிடாய் ஒரு பிரச்சனை அல்ல, அது ஒரு ஆற்றல். ஆனால் காலப்போக்கில் என்ன நடந்தது? ஏன் ஒரு சக்தி சுமையாக மாறியது? வேதங்களில் கூறப்படும் ஒரு மர்மமான கதையில் பதிலிருக்கிறது. இந்திரன் விருத்திரனை கொன்றபோது அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது. மிகப்பெரிய தார்மீக சுமை. அந்த சுமையை தனியாக சுமக்க முடியாமல் அவன் அதை உலகின் பல பகுதிகளுக்கு பகிர்ந்தான். பூமி, மரங்கள், நீர் மற்றும் பெண்கள். அந்த பகுதியே ஒவ்வொரு மாதமும் சுழற்சியாக திரும்புகிறது என்று நம்பப்பட்டது. இவ்வாறு ஒரு புதிய விளக்கம் உருவாகியது. ஒரு காலத்தில் சக்தியாக இருந்தது, மெதுவாக சுமையாக பார்க்கப்பட்டது. பெண்கள் மாறவில்லை, ஆனால் சமூகத்தின் பார்வை மாறியது. ஓய்வுக்காக இருந்த மரபுகள் கட்டுப்பாடுகளாக மாறின. தனிமைப்படுத்துதல் மரியாதையிலிருந்து விலகி வேறுபாட்டாக மாறியது. அந்த வேறுபாடு காலப்போக்கில் அசுத்தம் என்ற கருத்தை உருவாக்கியது. ஆனால் இந்த மரபு ஒரே மாதிரி அல்ல. தாந்திரீக மற்றும் சாக்த மரபுகள் பழைய உண்மையை மறக்கவில்லை. அவை மாதவிடாயை சக்தியாகவும் மங்களமாகவும் பார்த்தன. காமாக்கியா கோவில் அதற்கு சான்று. அங்கு மாதவிடாய் மறைக்கப்படுவதில்லை, அது கொண்டாடப்படுகிறது. மாறியது வேதங்களோ கோவில்களோ அல்ல, பெண்களின் உடலை நாம் பார்க்கும் விதம்தான். காமாக்கியா மறக்கவில்லை, நாம் தான் மறந்துவிட்டோம். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் PA Edits.